மனித வளம் இளைஞர்கள், மனித வளம் நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள். ஆனா அவருடைய சக்தி வீணாகி கொண்டிருக்கிறது. வேலை இல்லாதத அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், போதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நினைச்சு நேத்து முந்தினம் நீங்க நேபாளில் பார்த்தீங்கல்ல, என்ன நடந்தது? நேபாளில் எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றம் செய்தார்கள். ஆனா அங்க வன்முறையெல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நீங்க ஒன்னா சேர்ந்து அற வழியிலே நீங்கள் போராட்டம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேருங்கள். நீங்க நினைச்சா நிச்சயமா ஆட்சி மாற்றம் நடக்கும். நேபாளில் நேற்று முன்தினம் ஆட்சி மாற்றம் நடந்தது, இளைஞர்களால் நடந்தது. போன வருஷம் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்தது, யாரால? இளைஞர்களால நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தது, யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. இன்னும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும், யாரால? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் உங்களால நடக்க வேண்டும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உறுதியா நடக்கும். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய தகுதி, திறமை, உங்களுடைய உறுதி. அதனால்தான் நான் சொல்றேன், உரிமை மீட்க, தலைமுறை காக்க, வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை மட்டும் இல்லை, எனக்கு அந்த உணர்வு, அந்த வெறி இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, கள்ள சாராய ஆட்சி, தகுதி இல்லாத ஒரு ஆட்சி, திறமை இல்லாத ஒரு ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரானது, இளைஞர்களுக்கு எதிரானது, மாணவர்களுக்கு எதிரானது, மீனவர்களுக்கு எதிரானது, நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, வியாபார பெருமக்கள், தொழிலாளர்களுக்கு, வணிகர்களுக்கு, அத்துணை உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரான ஆட்சி. திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுகின்ற காலம், நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். தமிழக மக்களே, கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. அடுத்த தலைமுறையுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பேர பிள்ளைகளுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. மறக்காதீங்க. பண மூட்டை எடுத்துட்டு வருவான் திமுக தேர்தல் நேரத்தில். 1000, 2000, 3000 எவ்வளவுனா கொடுப்பான். அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஏமாந்துடாதீங்க. ஏமாற்றம் நிச்சயமா அது ஏமாற்றம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்ற. ஊராக போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும்.